ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நம்ம ஈரான் உள்ள பிரச்சனையை வந்துக்கிட்டு நிறைய இடத்துல இருந்து தெரிஞ்சிருப்போம். நம்ம வந்துக்கிட்டு அங்கே உள்ள மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்ததுன்னா அரசுக்கு எதிராக வந்துக்கிட்டு பெரிய இதில் வந்து தான் நம்மள ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகேவா? அப்போ அந்த இதில் வந்துக்கிட்டு ஒரு மெயின் அந்த ஆர்ப்பாட்டங்களை வந்துக்கிட்டு எப்படி வந்துக்கிட்டு ஒடுக்கப்பட்டது, இதில் வந்து மெயினாக வந்துக்கிட்டு உள்ள இறங்கி விளையாண்ட யாருன்னா அமெரிக்கா. வந்துக்கிட்டு நெட்டை கட் பண்ணும்போது அதுக்கு பகரம் வந்து ஸ்டார்லிங் கொடுக்கணும்னா அந்த ஸ்டார்லிங்கை வந்துக்கிட்டு எப்படி ஈரான் அரசு தடுத்துருக்கு அப்படிதான் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துக்கிட்டு ஈரான் வந்து மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்குறதுக்கு வந்துக்கிட்டு அவங்க வந்துக்கிட்டு முயற்சி பண்ணாப்புல மிகப்பெரிய அளவுக்கு வந்துட்டு கலவரம் வந்துக்கிட்டு வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இதில் வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த கலவரம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு வெறும் 10% கீழான பேர் மட்டும்தான் வந்துக்கிட்டு ஆட்சிக்கு எதிராக போராடினாங்க. 90% மேலானவங்க வந்துக்கிட்டு ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பேரணி தான் வந்துக்கிட்டு உங்களுக்கு மேலே அதில் வந்து வீடியோவில் வந்துக்கிட்டு லைவாக ஓடிட்டுருக்கோம். நீங்கள் வந்துட்டு இந்த இதுக்கு பார்த்துட்ருப்போம். அதில் ஒரு வீடியோ நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். கூகுள் வந்துட்டு பிளாக் பண்ணலைன்னா, யூடியூப் பிளாக் பண்ணலைன்னா அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? அப்போ இதுதான் வந்துக்கிட்டு அந்த அரசுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு ஒரு 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்துக்கிட்டு அவங்க ஒன்று கூடி தெஹ்ரானில் ஒன்று கூடி அரசுக்கு ஆதரவாக வந்துக்கிட்டு அவங்க வந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ அரசுக்கு எதிராக இருந்தவங்க வந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அது உங்களோட பிரச்சனை வந்துக்கிட்டு அந்த பணவீக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் யாருன்னா, இன்றைக்கி உங்களுக்கு பின்னால் எவன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கானோ அதே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் இதுக்கு பின்னால் காரணம். மொசாது தான் இதுக்கு பின்னால் காரணம். ஆனால் இதெல்லாம் புரியாது. இவனை வந்துக்கிட்டு அவனுக்குள்ள சொத்தையே வந்துக்கிட்டு அழிக்கிறதுக்கும் தீ வைக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்குமா இருந்ததில் கிட்டத்தட்ட வந்துக்கிட்ட ஈரான் வந்துக்கிட்டு சுட்டு கொண்டு அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டை இது வந்து அவன் வந்து தீவிரவாதி. உண்மைதான், அரசுக்கு எதிராக இருக்கும் ஆட்சிக்கு எதிராக இருக்கிறவங்கக்கிட்ட தீவிரவாதி. அதாவது என்னென்னா, உன்னுடைய கடமைக்கவா அரசில் வந்துக்கிட்டு இப்போ ஊழல் நடக்க எதிர்த்து நீ போராடினா அது வந்து நியாயம். ஆனால் அது இல்லை உன்னோட பிரச்சனை. நீ வந்து அரசை கவிழ்க்கிறதுக்கும் அரசை வந்து தெருவில் நிறுத்துறதுக்கும் நீ வந்துக்கிட்டு போராடுற. அப்படிங்கும்போது நீ அரசுக்கு எதிரானவன் தான். அப்போ வந்துக்கிட்டு நீ ஆன்டி நேஷனலிஸ்ட், அதனால் நீ தீவிரவாதி. அது வந்து சொல்கிறது நான் 100% நான் ஒத்துக்குவேன். ஓகே, அப்போ அப்படியேப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஈரான் அரசு அந்த கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா தான் வந்துக்கிட்டு டோட்டல் இன்டர்நெட் பிளாக் அப்படின்னால. இன்டர்நெட்டை கம்ப்ளீட்டாக வலைதளங்கள் கட் பண்ணோடனே இது வந்துக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, இந்த ஃபேக்கான தவறான இதை வந்துக்கிட்டு மொசாதால் வந்துக்கிட்டு இது பண்ண முடியல, அதாவது பாஸ் பண்ண முடியல, அது வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியல, நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. கிட்டத்தட்ட அதிலே வந்துட்டு சொல்கிறாப்புல டோட்டலாக இன்டர்நெட் பிளாக்காகி இருந்த சமயத்தில் வந்துக்கிட்டு அங்கே இருக்கிற, அதாவது இதுக்கு முன்னாடி ஷா ஆட்சியில் உள்ள ஷாவோட பேரன் அப்படி சொல்கிறாங்க வந்துக்கிட்டு போட்ட வீடியோ வந்துக்கிட்டு லட்சக்கணக்கான பேர் பார்த்தாங்க. எவன்டா எங்கேருந்துடா பார்த்தீங்க? அதுதான் முதல் கேள்வி. இங்கே தான் ஈரானில் இன்டர்நெட்டே இல்லை. நெட்டே இல்லாமல் எப்படி இருந்தது தெரியும்? இல்லை எஸ்எம்எஸில் பண்ண முடியும். எஸ்எம்எஸ் கூட அப்போ இல்லை. எஸ்எம்எஸ்க்கும் ஒரு லாஸ்ட்டு 5 நாளுக்கு முன்னாடி தான் வந்துட்டு எஸ்எம்எஸ்க்கு மட்டும் இப்போ வந்துக்கிட்டு அளவு கொடுத்துருக்காப்புல, மெசேஜ் சர்வீஸ் மட்டும் அளவு கொடுத்துருக்காப்புல. இன்னும் இன்டர்நெட் வந்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணவே இல்லை. அதுதான் வந்துக்கிட்டு ஃபேக்ட்டு. அப்போ இந்த நிலைமையில் இதை கட் பண்ண உடனே அரசு அமெரிக்கா வந்து துணி குதிச்சு அந்த மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஏதோ நன்மை செய்கிற மாதிரி, ஈரான் மக்களுக்கு வந்துட்டு நன்மை செய்கிற மாதிரி, நான் ஈரான் மக்கள் சுதந்திரம் வாங்கி தரேன், உடனே போய் ஸ்டார்லிங்க் வந்துக்கிட்டு இன்னைக்கு கொடுக்கப்படும் ஸ்டார்லிங்க் மூலமாக வந்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்லிங்க் ஃப்ரீ வேறு எப்படி இருக்கு பாருங்க. அந்த நாட்டுக்குள்ளே தடையை மட்டும் நீக்கிட்டீங்கன்னாவே இவனோட அந்த ஈரான் ரியால் வந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு பூம் ஆயிரும். அவன் வந்துக்கிட்டு வர்த்தகம் பண்ண முடியும். நீ பிடிச்சி வச்சுருக்க கோடிக்கணக்கான சொத்துக்கு அமௌண்ட்டை வந்துட்டு விட்டானே, பெட்ரோலை வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்க கடன் இருக்குல்ல, இதை வந்துக்கிட்டு இந்த மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்கா கொடுத்தானாலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்துக்கிட்டு அவனுக்கு வர வேண்டியிருக்கு ஈரான்கிட்ட. அதெல்லாம் இவன் முடக்கி வச்சுட்டு இவன் பேசுகிறான் பாருங்க, ஈரானுக்கு ஃப்ரீ இன்டர்நெட் கொடுக்கான, ஸ்டார்லிங்லேருந்து ஃப்ரீ இன்டர்நெட் கொடுக்கான்னு சொல்லி உடனே இன்டர்நெட்டை எல்லாத்தையும் இது பண்ணாப்புல. சும்மா இருக்குமா? ஈரான் ஏற்கனவே ஸ்டார்லிங்க்கு வச்சுக்கிட்டு அது யார் கொடுத்துருக்காங்கன்னா
ரஷ்யா வந்துக்கிட்டு ஸ்டார்லிங்கை வந்துக்கிட்டு ஏற்கனவே வந்துக்கிட்டு ஜாம் பண்ணாப்புல. எப்படி ஜாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, அவங்க சொல்கிறாப்புல 2 சிஸ்டம்ஸ் சொல்கிறாப்புல. ஒன்று வந்து கில் ஸ்விட்ச் அப்படிங்கிறாப்புல, இன்னொன்று வந்து கிரிடா 2 அப்படிங்கிறாப்புல. இந்த 2 இது வச்சு தான் வந்துக்கிட்டு இவங்க வந்து ஸ்டார்லிங்கை வந்துட்டு சிக்னலை வந்து ஜாம் பண்ணாங்க. அப்படி எப்படின்னா, ஸ்டார்லிங்கோட சிக்னல் இங்கே கிடைக்கும்போது அந்த ஸ்டார்லிங் சிக்னல் இங்கே வரும்போது கீழே இருந்து ஸ்டார்லிங் சிக்னலை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாப்ல. கொலாப்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அடியில் இருக்கிற நமக்கு வந்து ஒரு ரூட்டர் ஒரு ஆண்டனாவும் இருக்கும். இந்த ஆண்டனா கேப்சர் பண்ணோம். இந்த ஆண்டனா வந்து சர்ச் பண்ணி கேப்சர் பண்ண விடாத லெவலுக்கு வந்துக்கிட்டு இந்த இதை வந்துக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்கன்னா, டெக்னாலஜி வச்சுட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. டெக்னாலஜி வச்சுட்டு அந்த அலைவரிசையை வந்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக வந்து மாற்றி விட்டாப்புல. இதனால் என்னென்னா, அந்த சிக்னல் வந்துக்கிட்டு ஸ்டார்லிங் ஆண்டனாக்கு வந்துட்டு போய் சேராது. ஸ்டார்லிங் ஆண்டனாக்கு போய் சேரலன்னா இப்போ எப்படி இன்டர்நெட் கிடைக்கும்? உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்காது. இதைத்தான் வந்துக்கிட்டு யூஸ் பண்ணாப்புல ஈரான். இது வந்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ரஷ்யாவோட சப்போர்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யாவோட சப்போர்ட் வச்சு தான் வந்துக்கிட்டு இது பண்ணாப்புல. ஸோ ஸ்டார்லிங் வந்துக்கிட்டு தலையில் துண்டை போட்டு ஓட விட்டாப்புல ஈரான். எங்கே போனாலுமே இப்போ வந்து ஸ்டார்லிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை வந்து நாங்கள் பரிசீலிப்போம். என்னென்னா, நாங்கள் வந்து இதை வந்து எப்படி நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இது வந்துக்கிட்டு நாங்கள் நீ புதுசாக கொண்டு வரோம். நீ புதுசாக கொண்டு வரும்போது அதுக்குள்ளே ரஷ்யாவும் ஈரான் சேர்ந்து வேறு எதையும் கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, அப்போ இதெல்லாம் வந்துட்டு அடுத்த நாட்டை கெடுக்கிறதுக்கும் அடுத்த நாட்டை அழிக்கிறதுக்கும் என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்போம், எல்லாம் கொடுப்பாங்க. அந்த லெவலில் தான் வந்துக்கிட்டு ஈரான் வந்துக்கிட்டு ஈரானில் வந்துக்கிட்டு அமெரிக்கா வந்துட்டு லேண்டு இப்போ வந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு நாங்கள் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் சொல்லிட்டு நிறைய தான் இருக்காப்புல தவிர யாரும் தொட முடியாது. ஏன்னா தோட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இங்கே வந்து கதறிட்டு இஸ்ரேலே கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா டோட்டலாக இப்போவுமே வந்துட்டு பயந்துட்டு இருக்காங்க. ஈரான் கையில் வந்துட்டு அணு ஆயுதம் இருக்கா இல்லைன்னு பார்க்க அணு ஆயுதம் இருக்குன்னு எவனோ வாயும் கூட திறக்க மாட்டாங்க. அதை வந்துக்கிட்டு இவங்க கன்ஃபார்ம் பண்ணி வெளியில் விடுறதுக்கு ஒரு அடித்து முடிச்ச பிறகு வந்து வெளியில் விடுறதுக்கு வந்து மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஈரான் மேலே வந்துக்கிட்டு எவ்வளோ வந்துட்டு போகிறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி வடகொரியா மேலே எவனா போய் தொடுறானா? தொடமாட்டான். வடகொரியா மேலே தொட்டானே தெரியும். சனி வந்துக்கிட்டு பேக்கெட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு வந்து நல்லாவே தெரியும். நேற்று அப்பவே வந்துட்டு அமெரிக்காவை காலி பண்ணிட்டு போகிறதுக்கு எல்லா விதமான இந்த ஏவுகணையும் ரெடியாக வச்சுருக்காங்க. நாளைக்கு இந்த ஈரான் சேர்ந்து வடகொரியாவும் சேர்ந்து மொத்தமாக வந்துக்கிட்டு இவன் ஈரான் மொத்தமாக ஏவுகணைகள்லாம் தயாரித்து இவனுக்கு வடகொரியா கொடுத்துட்டான்னா அமெரிக்கா காலி பண்ணலன்னா அமெரிக்காவை வடகொரியா வச்சு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா வடகொரியாவிலேருந்து அமெரிக்காவை காலி பண்ணிடலாம் ஈஸியாக. ஈரான்லேருந்து வந்துக்கிட்டு அவனுக்கு அங்கேருந்து போகிறக்கிட்ட ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்துட்டு மிக நீண்ட தூரம் வந்துக்கிட்டு ஏவுகணைகள் தேவைப்படும். பட்டு வடகொரியாவிலேருந்து அவனுக்கு வந்து கம்மி போகுது. இப்போ கையில் இருக்கவே வந்துட்டு போகுது. ஓகேவா? அதை வச்சு இன்றைக்கி வந்து ஏகப்பட்டதை வந்துட்டு தயாரித்து கையில் கொடுத்துட்டான்னா 19 கப்பல் கொண்டு போய் ஸ்டாக் கொண்டு போய் இறங்கி கொடுத்துட்டான்னா அமெரிக்காவை காலி பண்ணுறதுக்கு அதுவே போதும். இன்றைக்கி இது வேறு ஒன்றுமே தேவையில்லை. அப்படிதான் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓகேவா? பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.